வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் மக்களை கவரக்கூடிய அளவில் ரேஷன் கடைகளில் குடும்ப தலைவிகள் மற்றும் இளைஞர்களுக்கான புதிய நலத்திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை பற்றின விரிவான தொகுப்பை விளக்குகிறது. குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்குறதில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு மாதமுமே எப்படி 1000 ரூபா வழங்குறாங்க, இல்லை 2000 ரூபா வழங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் வர இருக்குது. உரிமை தொகை 2000 வழங்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பு இதில் இடம்பெற்றுள்ளது. பட்டதாரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உதவித்தொகை, மீனவர்களுக்கான தடைக்கால இடைக்கால நிவாரணம், நெசவாளர்களுக்கான இலவச மின்சார உயர்வு போன்ற திட்டங்கள் மக்கள் மத்தியில் ஆணியாக அடிப்பணிந்து விட்டது. இலவச மின்சார உயர்வு போன்ற திட்டங்கள் இதில் வீடியோ விளக்குகிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி மற்றும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து போன்றவை பொதுமக்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ளன. ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் பெண்களுக்கு பேருந்துகளில் இலவச பயணம் போன்ற சலுகைகள் எவ்வாறு விரிவுபடுத்தப்படும் என்பது குறித்தும் இந்த ஆதாரம் விளக்குகிறது. இறுதியில் அனைத்தும் குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு எப்பொழுது சென்றடையும் என்ற எதிர்பார்ப்புகளை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் சொல்லிடுறேன், குடும்ப தலைவிகளுக்கு 10,000 ரூபாய் ஒரு முறை 10,000 ரூபாய் ஆட்சி கருணைத்தொகை வழங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 10,000 ரூபாய் செலுத்தப்படும். அதே திமுக ஆட்சி அமைந்தால் அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கூப்பன் 8,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவங்க போய் பொருட்கள் மட்டும்தான் வாங்க முடியும். குலவிளக்கு திட்டம் மாதம் 2000 பெண்களுக்கு மாதம் 2000 வழங்கும் குலவிளக்கு திட்டம் அமல்படுத்தப்படுவது உறுதியாக்கப்பட்டுள்ளது. இது அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி 2000 ரூபாய் வழங்குறாங்க. பொங்கல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக 1000 ரொக்க பணம் வழங்கப்பட வேண்டும். இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கான சலுகைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்னென்ன இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சலுகைகளை கொடுக்குறாங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் உதவித்தொகை. 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 1000, பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1000 நிதியுதவி வழங்கப்படும். கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும். மாணவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்வி கடன்கள் அனைத்தும் முழுமையாக ரத்து செய்யப்படும். தொழில்கள் மற்றும் இதர சமூக நலத்திட்டங்கள், மீனவர்களுக்கு ரூ 10,000 நிதி உதவி. மீன்பிடி தடைக்காலங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக 10,000 நிதி உதவி வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு கூடுதல் இலவச மின்சாரம். கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டுகளும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1400 யூனிட்டுகளும் இலவச மின்சாரம் உயர்த்தி வழங்கப்படும். ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவச பயணம் தொடரும். தற்பொழுது பெண்களுக்கு இலவசம் என்ற நடைமுறை உள்ள நிலையில் இலவச பேருந்து வசதி இனி ஆண்களுக்கு விரிவுபடுத்தப்படும். முதியோர் உதவித்தொகை முதியோர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகளை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் அறிக்கையில் யாருக்கு பார்த்திங்கன்னா நன்மை பயக்கக்கூடிய செய்திகளாக வர இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரேஷன் அட்டைகளை ரெடியாக வச்சுக்கோங்க. விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக மாதந்தோறும் 10,000 ரூபாய் அளவுக்கு அக்கௌண்ட்டில் போட இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.